கல்யாணத்துக்கு போய் மொய்ய கொடுத்துக்கிட்டு அம்மையும் மவளும் நல்ல சோறு தின்னுட்டு வாங்க. அதாடி உன் மாமியாரியை விட அந்த பிள்ளை பேச்சுதான் பயங்கரமா இருக்கு. ஆமாம்மா, அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த அன்னைக்கே எப்படி தாட்டு போட்டுன்னு நின்னா தெரியுமா? என்கிட்டயும் நீ அந்த வேலையை தான் இவ்வளவு நாளா காட்டிக்கிட்டு இருந்த. உன்கிட்டயும் அதே வேலையை காட்டுறதுக்கு ஒரு ஆள் வரணும்ல, அதான் வந்தாச்சுல. இவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா, மத்த எல்லாருக்கும் வந்தா தக்காளி சட்னியா? எப்படி கதை? அம்மையும் அவளும் வாயை பொழந்துக்கிட்டு நிக்கலா, நின்னுங்க இப்படியே. என்ன வருது வந்திய 2 பேரும் ரமேசனே போகட்டும், அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அண்ணனுக்கு இனியாவது ஒரு நல்ல பண்ணா பார்த்து கட்டி வைக்கட்டும். அவ எவ்வளவு குத்தம் பண்ணாலும் அம்மைக்கு கண்ணுக்கு தெரியவே செய்யாதுல. நம்ம ஒரு சின்ன துரும்ப அசைச்சாலே அப்படியே என் வீட்டை பிரிக்கிறதுக்கு வந்துட்டா, வீட்டை 2ஆக்கிறதுக்கு வந்துட்டான்னு எல்லா பழியும் நம்ம மேல தூக்கி போடுவாவோ. அம்மையும் அவளும் சேர்ந்துக்கிட்டு என்ன போட்டு என்ன ஆகான்னு பாடா படுத்துனியோ. இப்ப பாத்தியடா உங்களுக்கே ரிப்பீட்டு. நிக்க பாரு 2 பேரும். நல்ல வேலை என் புருஷன் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க என்னைக்கே நான் எங்க அம்மா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிருப்பேன். நீ எதுக்கு மக்கா இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னை இப்படி ஏசிட்டு போறதுக்கு அவங்க தான் வருத்தப்படுவாவோ. எம்மா என் மாப்பிளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்லம்மா சொல்லிட்டு போறாவோ. சொன்ன அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டும்டி, நீ பேசாம இரு. இந்த உலகத்துல எங்க தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு மருமக அவங்களுக்கு கிடைக்க மாட்டி. ஆமாமா, அது எப்படி கிடைக்கும் இங்க இருக்கும்போது? என்னடா இப்படி முடிச்சிட்டே நிக்க? நான் என்னமா பண்ணது? என்னது என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு அண்ணனால? ஆமா, ஒரே ஒரு அண்ணன் தான், அதான் இந்த பாடு பட்டுட்டு இருக்காரு உங்ககிட்ட. சம்பந்தக்கார வீட்ல இருந்து வந்து எல்லாரும் இப்படி பேசிட்டு போறாவல, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கால? ஏமா, எனக்கு பொறுப்பு இருந்ததுனால தான் எதுவும் சொல்லாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தேன். ஆமல, வாயில பெரிய பிளாஸ்டர் தூக்கி ஒட்டி வச்சிக்க, வாயே திறக்காதபடி. பேசாம பாரம் பேசி, தங்கச்சி மாப்பிளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போறாவ. இவன் பாட்டுக்கு செல கணக்க நின்னுட்டு பாத்துக்கிட்டு நிக்கான். அம்மையும் மவளும் சேர்ந்து பண்ணத வேலைக்கு இவர் சில கணக்கா நிக்காம வேற என்ன பண்ணுவாரு? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் தங்கச்சி தங்கச்சின்னு எவ்வளவு பாசமா இருந்தல நீ. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி வந்த உடனே அவ பேச்சு கேட்டுக்கிட்டு தானே இருக்க. அம்மா தங்கச்சின்னு இருக்கதையே மறந்து போயிட்ட. இது உங்க பிரச்சனை எல்லாம் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்காதியா? என்னடி பேச்சு பேசுற? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே ரெண்டாயிட்டு. பாத்தீங்களாங்க உங்க அம்மா எப்படி என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்காவான்னு. உங்க அம்மா கிட்டே உங்க தங்கச்சி கிட்டே பேசாதீங்கன்னு நானாங்க உங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன். சும்மா இரு சின்ன பொண்ணு, அவங்க வயசானவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க. ஆமல, நான் வயசானவ அரவெட்டு மெண்டல், அவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் ஏமா இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்குதியா? ஆமல, உன் பொண்டாட்டி பேசுறது மட்டும் தான் தேவை உள்ளது. நானு என் மவ பேசுறதெல்லாம் உனக்கு தேவையில்லாததாம்ல. இம்மா பேசாம இருமா, அண்ணனை குத்தம் சொல்லாத. பாத்தியால என் செல்ல மவள உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. உன்னை ஒரு ஏச்சி கூட ஏச கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க பாத்தியால. ஆமா, அண்ணன் மேல அப்படியே பாசத்தை வச்சு 2ஆக்கிட்டா. நடிப்பு என் சம்மந்திகாரி நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல போய் ஒழுங்கா வாழறதுக்கு துப்பு இல்ல. இங்க அம்மா வீட்டுல வந்து கிடந்துக்கிட்டு நல்ல சொகுசா தின்னுக்கிட்டு தூங்கிட்டு கிடக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாள்ல. இப்ப மாப்பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ண போறான்னு கூட்டிட்டு போன உடனே அப்படியே கண்ணீரை வடிக்க அளக்கும். என்ன ஒரு நடிப்பம்மா, இவன் நடிப்புக்கு அவார்டே கொடுக்கலாம். இல்ல உன் தங்கச்சி வாழ்க்கை இப்படி நாசமா போகுதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையால? உன் பொண்டாட்டி கூட தனி கொடுத்தா போன உடனே எங்களுக்கு நீ மறந்தே போயிட்டல. இம்மா கொஞ்ச நேரம் பேசாம இருக்குமா, பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்காதியா? இல்ல என்னல இதெல்லாம் சின்ன பிரச்சனையால? உன் தங்கச்சி மாப்பிளைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு கூட்டிட்டு போறாவோ. நீ அவங்கள எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியால? ஏமா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, என்ன டென்ஷன் ஆகாதியா? என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்து தப்பாமா? அவன் பாட்டுக்கு வந்தா சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பான். அதுக்கு இல்லாம அவனுங்க தனி கொடுத்தன வந்துரு, உங்க அம்மா அப்பாவை நீ பாக்காத இங்க வந்துருன்னு சொன்னா பின்ன அவனுக்கு கோவம் வராதா? நாங்க 2 பேரும் நிக்கிறத பாத்துட்டு என் ஃப்ரெண்டு வந்தா, அவகிட்ட நீ பேசின பேச்சையில நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப எதுவும் பேசாம வீட்டுக்கு போன்னு சொன்னதுக்கு நீ கேட்கவே இல்ல. உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இப்ப நான் பேசாம அமைதியா நிக்கன்னு என்னைய குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? தெரியும்ல, இப்ப நீ பேசுறது கூட நீ பேசல, எல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லி தந்துதான் பேசிட்டு இருக்க. பேசாம இருங்கம்மா, நான் ஒன்னும் பச்சை பிள்ளை இல்ல. அவ சொல்லி தரதெல்லாம் கேட்டுட்டு நான் பேசுறதுக்கு எனக்கும் அறிவு புத்தி எல்லாம் இருக்கு. நீங்க பண்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என் பொண்டாட்டி உங்களை பத்தி குத்தம் சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். நான் நேர்ல எல்லாத்தையும் பாக்கிறதுனால எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு. நீ பேசாம இருமா. நீ எவ்வளவுதான் மைனிய பத்தி சொன்னாலும் அண்ணன் நம்ம மேலதாமா கோவப்படுவா. எனக்கு இருக்கதோ ஒரே ஒரு அண்ணன், அவன் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் வேணுமா. நீ சும்மா சண்டை போடாத. எடி, நீ இவ்வளவு தூரம் உங்க அண்ணன் மேல பாசமா இருக்கியே, அவனுக்கு உன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்காடி? அக்கறை இருக்க மாதிரியாடி பேசுதா? தங்கச்சி மாப்பிள்ளை கிட்ட போய் எடுத்து சொல்லலாம்ல, உன் ஃப்ரெண்ட் தானே. ஓஹோ, இப்ப மட்டும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியாளோ? வீட்டுக்கு வந்து பிரச்சனையை பெருசு பண்ணாதமா. அவன் இப்ப என் ஃப்ரெண்டுங்கிற முறையில வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப தங்கச்சியை பத்தி எதுவும் பேசாதன்னு சொன்னதுக்கு அப்படி இப்படின்னு தான் தூம்னு குதிச்சு இப்ப பிரச்சனையை பெருசாக்கிட்டே இல்ல. ஆம்பளை இல்லாத வீட்ல உன்னை நம்பி இருக்க மாட்டியா? என்னையும் என் மவளையும் நம்மள சொல்லணும். அண்ணனும் தங்கச்சியும் நல்ல பாசமா இருக்கவும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒண்ணா ஒத்துமையா இருப்பாவோன்னு நினைச்சேன். ஆனா உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு உன் தங்கச்சி மேல இம்மி அளவு கூட பாசம் இல்லாம இருக்கியல. உன்னெல்லாம் என்னன்னு சொல்லுதுன்னா உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு தனி கொடுத்தரும் போயிட்டே இல்ல. நீ இப்படிதான் பேசுவ. இப்ப நான் என்னங்க பண்ணனேன்? உங்க அம்மா என்ன படி ஏசிக்கிட்டு இருக்காவோ? உங்க தங்கச்சியா மாப்பிள்ளை வீட்டுல போய் இருக்காத, இங்க வந்து இருன்னு நானாங்க சொன்னேன். நான் உண்டு என் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு இருக்கேன். இந்த வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க அம்மா என்னதானே குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, உங்க அம்மாவை பத்தியோ உங்க தங்கச்சியை பத்தியோ இல்லாததையும் பொல்லாததையும் நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துக்கனாங்க? உங்க அம்மா என்ன வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துதாவோ? உங்க தங்கச்சி என்ன பட்டு சும்மா குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காவோ? என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்க? நான் பாட்டுக்கு பேசாம இருந்தோம்னா என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க.
நீ அமைதியா இருச்சுன்னு பொண்ணு. எங்க அம்மா தானே உன்னை பத்தி குத்தம் சொல்லிட்டு இருக்காவோ. நான் உன்னை எதுவும் சொல்லல, பேசாம இரு. ஆமா, நீங்க எதுவுமே உங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டியா? நான் மட்டும் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கணுமா? எத்தனை நேரம் தான் நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். என்னடா உன் பொண்டாட்டி ரொம்ப தான் வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கா? இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை? என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிடணும், அதுதானே உனக்கு வேணும். யார் நீ இப்படி அம்மையை ஏத்து பேசிட்டு இருக்கா? ஆமாடி, அவ பேசதானே செய்றான். சொல்லி கொடுக்கிறது எல்லாம் அவ பொண்டாட்டி இல்ல. இவ்வளவு தூரம் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் என் பொண்டாட்டியவே நீ குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிய. உன் மகளுக்கு ஒரு நல்ல புத்தியை சொல்லி அவ மாமியார் வீட்டுல போய் மாப்பிள்ளை கூட நல்லபடியா வாடுன்னு நீ என்னைக்காவது சொல்லி கொடுக்கியாமா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆளுக்கு ஒவ்வொன்னா குத்தம் குறையாதான் சொல்லிக்கிட்டே இருக்குதியா. அப்படியே உங்க மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்குதியா. நீ பேசல, இதுவும் பேசல, இதுக்கு மேலயும் பேசல. என் மவளுக்கு யாரு இல்லன்னு நினைச்சேல, நான் இருக்கம்ல அவளுக்காக. ஆமா, இப்படி சொல்லியே அவ வாழ்க்கையை கெடுத்து குட்டி சோறாக்கிரு. இவளுக்கு அங்க மாமியார் வீட்டுல போய் வேலை செய்யறதுக்கு வலி. பேசாம இவளை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட ஒரு வேலைக்காரியும் சேர்த்தே அனுப்பி இருக்கணும். யாம்ல, அப்ப என் மவ அந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கணும்னு நீ சொல்லிட்டு இருக்கியா? இவ வேலைக்காரியா இருக்கணும்னு யாரு சொன்னா? அவங்க வீட்டுல அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. என் பொண்டாட்டி ஒரு நேரம் தலைவலிக்குன்னு சொல்லி ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கிட்டாலே நீ என்ன வருத்து வருவா? உன் அவளுங்க 10 மணி வரைக்கும் தூங்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு 2-3 விஷயம் தெரியலன்னா நீ தானமா சொல்லி கொடுக்கணும். யாம்ல, என் மவ என் வீட்ல நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காதல. இப்படியே பேசிக்கிட்டே இருமா. உன் மகா உன் மாப்பிள்ளை வீட்டுல போய் நல்லபடியா வாழ்வா. நீயும் தங்கச்சியும் பேசுறது மட்டும்தான் நியாயம். நாங்க பேசுறதெல்லாம் அநியாயம் தானே. ஆமல, உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எங்களுக்கு எதிரா நீ அநியாயமா தான பேசுற? ஐயோ கடவுளே, உங்ககிட்ட எல்லாம் நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு மேனகா, அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாவோ. அப்புறம் தைய தக்காணி என்ன குதிச்சாலும் ஒரு வேலையும் நடக்காது, சொல்லிவிட்டேன். ஆமா, யாம்ல, என் மவ என் பேச்ச கேட்டுட்டு இருக்கறது பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கா? இங்க பாருமா, அனாவசியமா பேச்செல்லாம் பேசி நீ தான் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க. உங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்றதுனே எனக்கு புரியல. இப்படியே நின்று பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் எனக்கு தான் டென்ஷன் ஆகும். ச்சே, எங்க அம்மா என் பேச்சையே கேட்கவே மாட்டேங்காவல. போதுமாடி, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? என்னையும் என் மவனையும் ஏற்கனவே தனியா பிரிச்சுட்ட. இப்ப அண்ணன் தங்கச்சியையும் பிரிச்சுட்ட. கடைசில என் மவளையும் என் மருமகனையும் பிரிச்சுட்ட. போதுமாடி, இனிமேல் போய் உன் வீட்ல சந்தோஷமா இரு. இங்க பாருங்க தே, எந்த பிரச்சனைக்கும் நான் காரணமே கிடையாது. இங்க வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் நீங்க தான். முதல்ல என்கிட்ட சண்டையை போடுறத விட்டுட்டு உங்க மகளுக்கு நல்ல புத்தியை சொல்லி அவங்க மாமியார் வீட்டுல போய் விட்டுட்டு வாங்க. எல்லார் வீட்லயும் புருஷன் முன்னாடி மாமியார் மரும பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும். உன் மாமியார் மாப்பிள்ள சம்பந்திக்கிட்ட எல்லாம் சண்டையை போட்டுக்கிட்டு இங்க என் வீட்டோட வந்துருன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லியே தராவோ. நீங்க தானே உங்க மக கிட்ட உன் மாமியார் காலையில உன்ன 6 மணிக்கே எழும்ப சொல்லுதாளா? அப்ப நீ இங்கே வந்துருமாக்கா, உன்ன சாப்பாடு செய்ய சொல்லுதாளா? என் செல்ல மவ எப்படி சமையல் பண்ணுவா, எப்படி வேலை பண்ணுவா, நீ இங்கே வந்துருமாக்கா அப்படி இப்படின்னு சொல்லி மவளங்க வீட்டுல கூட்டி வச்சுக்கிட்டு என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கா? நீங்க பேசுற மாதிரி எனக்கும் பேச தெரியும் தே, ஆனா எங்க அம்மா எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. வந்துட்டாவோ அப்படியே எனக்கு பேச தெரியாத மாதிரி. எம்மா, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. பாருமக்கா, அவள இப்படி பேசினாவன்னு நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. அதான் நான் இருக்கேன்ல உனக்கு துணையா. உன் மாப்பிள்ள அந்த தொப்பி வயலுக்கு நான் பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் தெரியுமாடி. இதுல அவளுக்கு 2வது கல்யாணம் பண்ண போறா. அவள 2வது கல்யாணம் எப்படி பண்ணுதாவன்னு நானும் பார்க்க தான போறேன். எம்மா, இப்ப எனக்கு என்ன பண்ணதுனே ஒண்ணு புரிய மாட்டேங்குமா. மனசெல்லாம் ரொம்ப சங்கடமா டிப்ரஷனா இருக்குமா. என்ன மக்கா சொன்ன? ரொம்ப டிப்ரஷனா இருக்குமா. என் மகளுக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லுறாளோ. இப்பதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய போட்டா மட்டன் பிரியாணி அமுக்குனா என்னால தானமா இவ்வளவு பிரச்சனையும். பேசாம நான் எங்க மாமியார் வீட்டுக்கே போயிருவேன். என்னடி பேசுற? சும்மா உன் மனசுல என்னத்தையும் மட்டும் குழப்பிட்டு கிடக்காத. இங்க நடந்த இவ்வளவு பிரச்சனையால
உன் மவள மரியாதையா கீழே இறங்க சொல்லு. உன் மவள மரியாதையா கீழே இறங்க சொல்லு. ஒரு ஓடு உடைஞ்சாலும் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. நானே என் மவ ஏதாவது வேண்டாத வேலை பண்ணிடுவான்னு பயந்துகிட்டு இருக்கேன். நீ ஓடு உடைஞ்சிருமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா, என் வீட்டு ஓடு உடைஞ்சா நான் தான் கவலைப்படணும். பின்ன நீயே கவலைப்படுவா? இறங்கிட்டு கீழே. இப்ப நீ இறங்கலன்னு வச்சுக்க, பெரிய உலகை எடுத்து உன் மண்டைய போட்டு உடைச்சிருவான் பாத்துக்க. உடப்ப என் மவ மண்டையவா நீ உடப்ப? அந்த உலகை பிடிங்கிட்டு உன் மொட்டை மண்டைய உடைச்சிருவான் பாத்துக்க. நல்ல அம்மா நல்ல அம்மாவா இருக்காளுவ பாறான். எடி மரியாதையா கீழே இறங்கு, இல்லனா உலகை எடுத்துட்டு வரவா. நானே என் மவ மேல இருந்து குதிச்சிர கூடாதுன்னு பயத்துல இருக்கு. இவ வேற என் மவளை போட்டு ஏசிட்டு கிடக்காள. ஏற்கனவே என் மவ டிப்ரஷன்ல இருக்கேன்னு ஓடியே வந்தா. இப்ப இன்னும் கொஞ்சம்ல என் மவளுக்கு டிப்ரஷன் ஆக்குதா. மக்களே மேடடா, மனசு தங்கடத்துல மேல இருந்து கீழே குதிச்சிராதம்மா. அவளே அங்க மேல சும்மா உட்கார்ந்திருக்கா. அம்மா காரியே மேல இருந்து கீழே குதிச்சிருன்னு சொல்லி கொடுப்பாவ போலுக்க. சொல்லற கேளு மக்கா, கீழே இறங்கி வா. என்ன பிரச்சனைடாலும் நாம பேசி தீர்த்துக்கிடலாம். யாரு ஒண்ண பாத்துக்கிடாட்டாலும் அம்மா நான் இருக்க மக்கா. நான் ஒண்ணு நல்லபடியா பாத்துக்கிடுவேன். முதல்ல கீழே இறங்கி வா மக்கா. எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் தப்பான முடிவை எடுத்துறாத மக்கா. அடி காலை உடைக்கவா கீழே இறங்குதேடி. பாட்டி ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்குதியே. ஆமாடி, என் வீட்டு ஓட்டுக்கு மேல மலமாடு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கே. ஓடுகிடு உடைஞ்சு போயிட்டா என்னடி செய்ய? உங்க அம்மா அப்படியே ரூபாயை கொண்டு தருவாளோ? எச்சி கையால கூட காக்காவை ஓட்ட மாட்டா உங்க அம்மா. ஒரு ஓடு உடைஞ்சாலும் எனக்கு ரூபாய் எட்டி தருவா. கீழே இறங்கிட்டி முதல்ல. பாட்டியடி இவகிட்ட எல்லாம் பேச்சு வைக்க வேண்டியது இருக்கு. நீ எதுக்கிட்ட இங்க வந்து ஏறி உட்கார்ந்திருக்க? கீழே இறங்கிட்டி முதல்ல. என் மவனும் மருமவளும் சேர்ந்து என் மவளை இந்த நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டாவள. இதான் சரியான நேரம். எடி கீழே இறங்குனா எங்கடி போயிட்டு இருக்க? மக்களே மேனகா. மேனகாவா மண்ணாங்கட்டியாவா? சரியான திமிரு பிடிச்சவா. சொல்ல சொல்ல கேட்கலான்னு பாரு. இவளையெல்லாம் தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சாதான் சரியா வருவா. எடி மரியாதையா சொல்லுதேன் கேட்டுக்க. கீழே இறங்கிரு, இல்லன்னு வச்சுக்க நானே உன்னை கீழே தரன்னு இழுத்து போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு போடாமதுக்கா மிதிச்சு. வாய மூடு. வெள்ளிக்கிழமை அதுவுமா வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு போச்சே போச்சேன்னு சத்தம் போட்டு நடக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? மவ அப்படியே மேல இருந்து குதிச்சிட்டாலும் போதுமே. நல்ல வேளை பரிமளா, நீ தப்பிச்ச. ஒரு ஓட்ட உன் மவ உடைச்சிருந்தான்னு வச்சிக்க, அவ மண்டை இன்னைக்கு உடைச்சி உன் கையிலே தந்திருப்பேன். நல்ல கண்ணை திறந்து பாரு உன் மவ எங்க இருக்கான்னு. இப்ப அவளுக்கு ஒருவேளை பைத்தியம் கீதியம் பிடிச்சிட்டா? இப்படி வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு ஓட தாவிட்டே கிடக்காளா? அம்மா மவளு சரியான ஆள்கள் அம்மா. நீ என்னத்துக்குமா அங்கே இங்கேயுமா ஓடிட்டு கிடக்க? பேசாம ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே? இடி நீ தான் மனசு வருத்தத்துல அங்கே இங்கேயுமா தாவிட்டு கிடக்கிய. பெத்த வயிறு பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்னு பார்த்தா சும்மா இருக்க முடியுமாடி? நீ மனசு வருத்தத்துல வேண்டாத வேலையை செஞ்சிர கூடாது பத்தியடி. அதுக்கு பயந்து தான் அவ பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கே. அந்த மூக்காய் கிட்டலாம் நான் பேசி வாங்கணும் எனக்கு என்ன தலை எழுத்தாடி. முதல்ல கீழே இறங்கி வா. இங்க நல்ல வேளை சுப்பம்மா வீட்ல இல்ல, கடைக்கு போயிருக்கா. நீ வேற அவ வீட்டு ஓட்டு மேல ஏறி உட்கார்ந்திருக்க. தயவு செஞ்சு கீழே இறங்கி வாடி. ஏம்மா சத்தம் போடாம கொஞ்ச நேரம் பேசாம இருமா. அப்பதான் காரியம் கச்சிதமா முடியும். இது என்ன தடி சொல்லிட்டு இருக்கா? என்ன காரியம் கச்சிதமா முடியும்? முதல்ல கீழே இறங்கி வா. நீ தாவல ஓட்ல இருந்து வலிக்கு கீழே விழுந்து இடுப்பளம் உடைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இந்த வயசான காலத்துல நீயாவது என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு பார்த்தா கடைசில ஒன்ன பாத்துக்கிட முடியாது. என்ன ஆக்கிறாதடி? ஏம்மா ஒரு நிமிஷம் சத்தம் போடாம இரு. பேதி எடுப்ப எதை போட்டு இந்த பாடு படுத்தி எடுக்கால. சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கல. இப்படி தாவிட்டு கிடக்கா. கடவுளே, இவளுக்கு நான் நினைச்ச மாதிரி உண்மையிலேயே பைத்தியம் தான் பிடிச்சு போச்சுன்னு நினைக்கேன். எப்பாடா எப்படியோ கீழே இறங்கிட்டா. வீட்டுக்கு தானே நேரா போறா. போவட்டும். இவளோட பெரும் பாடலா இருக்கு. எப்பா என்னதான வெயில் அடிச்சு கொளுத்துது. என் மவ வேற இந்த வெயில்ல வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு ஓடு தாவி என் கால் முட்டி எலும்பெல்லாம் உடைச்சு எடுத்துட்டா. என்ன சடவா இருக்கம்மா. கொஞ்ச நேரம் படுத்தாதான் சரியா இருக்கும். எப்பா மனுஷன் பாடு திண்டாட்டமா இருமுலுக்க. மவனும் சரியில்லை, மருமவளும் சரியில்லை. மவளை கட்டி கொடுத்தாலும் அவன் மாமியா வீட்டுல நிம்மதியா இல்லன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. மவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு தனி கொடுத்துட்டு போயிட்டான். மவன் கடைசி காலம் வரைக்கும் நம்மள நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல எல்லாம் மண்ணடி போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்துட்டு போயிட்டான். மவளாவது நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு நினைச்சேன். ஆனா இவன் என்னடான்னா குழம்புல உப்பு மிளகா தூளெல்லாம் அள்ளி எடுத்து போட்டு வாயில வைக்க முடியாத மாதிரிலாம் செஞ்சு வைக்க. இனி நான் யார நம்பி நான் இருக்கேன்? மருமகளுக்கு அடுக்கலையில ஏதாவது உதவி ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா கடைசியில் நம்மளையே வேலை வாங்கிடுவாளன்னு நினைச்சுக்கிட்டு நான் அடுக்கால பக்கம் போயே 2-3 வருஷம் ஆகுது. இப்ப என்ன செய்ய? வயிற்று பசில பட்னியா கிடக்க வேண்டியதான். சோதனை மேல் சோதனை போது படா சாபி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. தாயே கவலைப்படாதீர்கள். தங்களுடைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்காகத்தான் நான் வந்துள்ளேன். கொஞ்ச நேரமாவது நிம்மதியா தூக்க கழியுதா? உடனே கனவு வந்துருதப்பா. கனவுலயே என் மவ குரல் தான் கேக்கு.
கோவப்படாதம்மா. நீ வயிறு பசியில இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கா. போதுமடி, உன் அக்கறை எல்லாத்தையும் குப்பையில தூக்கி போடு. ஏம்மா கோவப்படாதீங்கம்மா, எந்திரிச்சு உட்காருங்க. உங்களுக்காக அறுசுவை உணவை தயார் செய்து கொண்டு வந்துள்ளேன். என்னத்தடி உளறிட்டு கிடக்கா? எம்மா என் கைய பாரு. கையில என்ன வச்சிருக்கேன்னு பாரு. இது என்னத்தடி தட்டல? எம்மா எந்திரிச்சு உட்காருமா, நான் சொல்லுதே என்னன்னு. எடி, யார் வீட்லயாவது சாப்பிட்டு இருக்க நேரம் தட்ட தூக்கிட்டு வந்துட்டியா? போம்மா, நீ வேற எந்த நேரம் பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா? பின்ன என்னடி செய்ய? பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமையெல்லாம். இங்க பாருமா, நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. உனக்காக நான் இருக்கேன். அண்ணே உன்னை பாத்துக்கிடாட்டாலும் நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவம்மா. ஆனா அப்படி சொல்லுதா நாக்கெல்லாம் பொத்துமே கிடக்கு. எம்மா, அது அறியாத பிள்ளை ஏதோ சின்ன தவறு பண்ணிட்டேன், அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கலாமா? ஓகேங்க, நீ செஞ்ச சமையலை தின்னு என் நாக்கெல்லாம் காந்தினது போதும். அதெல்லாம் எனக்கு தானே தெரியும். எம்மா, அதையெல்லாம் சரி பண்ணதுக்குதாம்மா இப்ப நான் உனக்காக சிக்கன் குழம்பும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என்னடி சொல்லுதா, இறைச்சி குழம்பா? ஆமாம்மா, நான் முதல்ல செஞ்ச சாப்பாடுல மிளகாத்தூள்ல நிறைய போட்டுட்டேன். உன்னால சாப்பிட கழியில இல்ல. இப்ப நீ வயிறு பசியோட இருப்பேலாமா? தாய பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு பிள்ளைக்கு இருக்கலாமா? நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அதான் உன் வயிறு பசி அறிஞ்சு உனக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கம்மா. இறைச்சி குழம்பு நல்ல டேஸ்டா செஞ்சிருக்கேன். இந்தம்மா சாப்பிடு. ஆமாடி, இப்படிதான் டயலா கூட்டிட்டு இருந்தா. கடைசில வாயில வச்சதே தெரிஞ்சுட்டு ஊர்வட்ட மிளகாத்தூள போட்டு செஞ்சு வச்சிருக்கானே. எம்மா, அதுதான் ஏதோ தெரியாதனமா மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டேன்னு சொல்லுதம்லாமா. இந்த சாப்பாடு நான் நல்லா செஞ்சிருக்கேன். அதுவும் யூடியூப பார்த்து செஞ்சதுமா. நல்ல டேஸ்டா இருக்கும், சாப்பிடு. ஏம்டி, நான் நிம்மதியா இந்த வீட்ல இருக்கறது உனக்கு பிடிக்கலையாடி? என்ன ஒரேடியா உங்க அப்பா கிட்ட அனுப்பி வச்சிரலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? எம்மா, நான் அப்படி எல்லாம் செய்வேனா? அப்பா கொஞ்ச நாளாவது சொர்க்கத்துல நிம்மதியா இருக்கட்டுமே. சாப்பிடுமா, நீ சாப்பிடுறத அழகா பார்த்து ரசிக்கணும். அதுதாம்மா எனக்கு வேணும். அம்மைக்கு மேல உனக்கு இவ்வளவு பாசமா மக்கா? ஆமாம்மா, நீ என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா, அதுல ஒரு பாதி அளவுக்கு பாசமாவது நான் உன் மேல இருக்காண்டம்மா. சாப்பிடுமா, கஷ்டப்பட்டு உனக்காக சமையல் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சரி மக்கா. என் மவளுக்கு என் மேல என்ன கண்டு பாசம். டயர்டா இருக்கேன்னு கொஞ்ச நேரம் தான் படுத்திருந்தேன். அதுக்குள்ள கடையில போய் கறியை வாங்கிட்டு வந்து நல்ல வாய்க்கு ருசியா சமையல் பண்ணி வச்சிருக்காளா. இப்படி ஒரு பாசமான மவளை பெற்றிருக்கேன்னு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஏம்மா, எரிப்பெல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கேன். நிறைய எல்லாம் ஒண்ணு போடல. உனக்கு எரிப்பாவா இருக்கு? இல்ல மக்கா, இது குழம்பு எரிக்கிறதுனால நான் அழல. இது ஆனந்த கண்ணீர். ஏம்மா, நீ வடிக்க ஆனந்த கண்ணீரால சாப்பாட்டுல உப்பு அதிகமாயிர போகுது. கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சாப்பிடுமா. என் மவ செஞ்ச கோழிக்கறி குழம்பு என்ன ருசியா இருக்கு. இறைச்சி குழம்பு நல்ல ருசியா ரொம்ப டேஸ்டா இருக்கு மக்கா. சரிம்மா, உன் வயிறும் மனசு நிறையிற மாதிரி நல்லா சாப்பிடு.
எங்க அம்மா சொன்ன மாதிரியே வயித்த கலக்குது. இங்க பாரு பங்கஜம், நான் சொல்லதனேன்னு தப்பா நினைச்சிடாத. இதெல்லாம் என் மர்ம வேலையா தான் இருக்கும். அவதான் காலையில வீட்ல மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா பத்துக்க. இப்ப மத்தியானத்துக்கு உன் கோழி அடிச்சு குழம்பு வச்சு தின்னுப்பான்னு நினைக்கேன். இங்க பாருங்க தே, உங்களுக்கும் எனக்கும் பேச்சு இல்ல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் என் மேல பழிய போடுற வேலையெல்லாம் விட்டுருங்க. உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதாடி? என்ன சின்ன பண்ணி, உங்க மாமியார் சொன்ன மாதிரி இதெல்லாம் உன் வேலையா? என் வீட்டு கோழியை பிடிச்சு குழம்பு வச்சது நீயா? இங்க பாருங்க பாட்டி, எனக்கு அடுத்த வீட்ல களை வாங்கி திங்கணும்னு அவசியம் இல்ல. அத முட்டைய தடவி வச்சிருக்கேன்னு சொன்னீல்ல, வயிறு வெடிக்கும் வயித்தால போகும். அத பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடுங்க. ஆஹா, என் மைனிக்காரி சொல்லி முடிக்கல, வயித்து கலக்குது. என்ன மேனகா வீட்டுக்குள்ள ஓடுற மாதிரி இருக்கு? மைனி, அது வந்து ஒண்ணு இல்ல. ஏம்டி, என் வீடு, என் வீட்டுக்குள்ள என் மாமா போறா. உனக்கு என்ன? அம்மா, இங்க வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் வாமா. நான் வரேன் மக்கா. போங்க தீ போங்க, எல்லா உண்மையும் வெளியே வரும். வாய மூடிடி. எந்த நேரமும் என் மவளை குத்தம் சொல்றதே உன் வேலை. எடி, எதுக்குடி என்ன இப்ப கூப்பிட்ட? உன் மைனிக்காரிய பங்கஜத்துக்கிட்ட மாட்டி விட்டுருப்போம்ல. வேணும்னா பாரு, உன் மைனிக்காரிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வயிறு வெடிக்க போகுது. வயித்தால போக போகுது பாரு. இம்மா பேசாம இருமா. ஏம்டி திடீர்னு மைனிக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர? எம்மா, நான் வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு ஓடு தாவிட்டு கிடந்தோம்ல. ஆமா, மனசு சங்கடத்துல டிப்ரஷன்ல இருக்கேன்னு சொன்னேன்ல. அதனால தான வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு ஓடு தாவிட்டு கிடந்த. உன்னை கீழே இறக்கி கூட்டிட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அம்மா, நான் ஓட்டுக்கு ஓடு தாவிடதல்ல எதுக்கு தெரியுமா? அதான் மனசு சங்கடத்துல இருக்கேன்னு சொன்னேன்லடி, அதனால தானே. நான் என்னத்துக்குமா டிப்ரஷன்ல தப்பான முடிவெல்லாம் எடுக்க போறேன்? நம்ம பக்கத்து வீட்டு பங்கஜம் பாட்டி வீட்டுல கோழி இருக்குல, கோழி அது நம்ம மூக்காய் பாட்டி வீட்டு ஓட்டுல நின்னுச்சு. அத பிடிக்கதாமா போனேன். என்னடி சொல்லுத? ஆமாம்மா, எனக்கு நாட்டுக்கோழி குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல. அதுவும் திருடி தின்னாதனமா நல்லா இருக்கும்னு நீயே சொல்லுவ. அதான் கோழிய பிடிச்சி குழம்பு வைக்கலாம்னு தான் நான் மூக்காய் பாட்டி வீட்டு ஓட்டுக்கு மேல ஏறி கிடந்தேன். நான் போய் பிடிக்க போற நேரமா பார்த்து அந்த கோழி சுப்பம்மா பாட்டி வீட்டு ஓட்டுக்கு மேல தாவிட்டு, அதான் நானும் தாவிட்டேன். பங்கஜ பாட்டி, நான் சொன்னோம்ல வீட்டுக்குள்ள போனா எல்லா உண்மையும் வெளியே வரும்னு. அவ தில்லாலங்கடி இல்ல, திருட்டு தில்லாலங்கடி. குழம்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேனம்மா. அந்த நாட்டுக்கோழி வேற யாருக்குள்ளதும் இல்ல, பக்கத்து வீட்டு பங்கஜ பாட்டியோட கோழி. எப்பயாவது போவ என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்க? அப்படி சொல்லாதம்மா. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் பேதியா போகுது. எவ்வளவு திமிர்டி உனக்கு? என் வீட்டு கோழியை பிடிச்சி இப்படி குழம்பு வச்சு தின்னுருக்கியே? பாட்டி அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என் பங்கஜம், என் மவளை அடிக்காத. வாயை மூடிடி பரிமா. மவ அப்படியே பெரிய சாதனை பண்ணிருக்கல்ல. எடி, என் மவளை இப்படி பங்கஜத்துக்கிட்ட மாட்டி விட்டுருக்கியே, எல்லாம் உன் வேலை தானே? இங்க பாருங்க தே, உங்க மவன் நல்ல காரியம் பண்ணிருக்காள்ல, முதல்ல அவளை போய் கவனிங்க. சும்மா என் மேல பழிய போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. எனக்கும் கை இருக்குதே, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த நேரம் பார்த்தாலும் என்னைய தான் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்குதியா? இந்த வாய் தரட்டி என் கோழியை பிடிச்சி குழம்பு வச்சு தின்னது.